இன்றைய இறை சிந்தனை. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தீமை உங்களை வெல்ல அனுமதிக்காதீர்கள். நன்மை செய்வதன் மூலம் தீமையை வெல்லுங்கள். ரோமியர் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 21 கூறுகின்றது. யாராவது ஒருவர் உங்களை தவறாக நடத்தும் போது அதே விதமாக பதிலளிப்பது என்பது எளிது, அல்லது பழி வாங்குவது என்பது எளிது. ஆனால் தேவன் நம்மை உயர்ந்த வாழ்வுக்கு அழைக்கின்றார். தீமையால் அல்ல, நன்மையால் பதிலளியுங்கள். கசப்பால் அல்ல, அன்பால் பதிலளியுங்கள். நீங்கள் நன்மையை தேர்வு செய்யும் போது தேவன் உங்களுக்காக செயல்பட தொடங்குவார். உங்கள் சவால்கள் உங்கள் வாழ்க்கையை தடுக்காது. அவை உங்களை மேலும் வலிமையாக்கும். இன்றே தீர்மானியுங்கள், நான் பின்னடைய மாட்டேன் என்று, என் கனவுகளை விட்டு விலக மாட்டேன் என்று, நன்மை செய்வதன் மூலம் தீமையை ஜெயிப்பேன் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் நமக்காக செயல்படுவார். ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, எல்லா வழிகளிலும் நீர் தீமையை ஜெயிக்க உதவியதற்கு நன்றி அப்பா. நாங்களும் உயர்ந்த பாதையில் நடந்து நன்மை செய்வதன் மூலம் தீமையை ஜெயிக்க முடியும் என்று நம்புகின்றோம். பிறரின் எதிர்மறை வார்த்தைகளையும் செயல்களையும் புறக்கணிக்கவும், தேவையானால் விலகிச் செல்லவும் எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பார்.